இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் மட்டும் தான் எவிக்ட் ஆயிருக்காரு, கனி எவிக்ட் ஆகல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கனி எவிக்ட் ஆகாது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா கனி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ரம்யா ஜோன்னு ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்கள மாதிரி லக்கியான ஒரு பர்சன் இந்த சீசன்ல இருக்கவே முடியாது போல. யோசிச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்றது இல்ல, ஒரு 2 கேங்லயும் போயிட்டு மாறி மாறி சொம்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சேனல் வந்து பேக்கப் பண்ணி காப்பாத்துறாங்க? இன்னைக்கு வந்து திவாகரை தூக்குனீங்க, ஓகே பக்கா, ஆனா கூடவே ரம்யாவும் தூக்கி இருக்க வேண்டியது தானே? எதுக்கு ஒரு வேஸ்ட் கண்டஸ்டன்ட்? அந்த கண்டஸ்டன்ட்டால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சுபிக்ஷா ரம்யா இந்த 2 டிக்கெட் இருக்கு, 2ல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று தூக்கி இருக்கலாம். ஆனால் 2த்தையுமே தூக்காம திவாகரை மட்டும் ஏன் தூக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலாக திவாகர் வெளியே போனதுக்கு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, அதுதான் உண்மை சோஷியல் மீடியாவில். ஆனால் அதே சமயத்தில் திவாகரை தூக்குறீங்க, கூடவே ஏன் ரம்யாவை தூக்கல? இப்போ கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திவாகரை ஓட்டை வச்சு தூக்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காண்டா வராங்க, ஏன் திவாகரை ஓட் பேசிஸில் தூக்கலன்னு எங்களுக்கே தெரியுது, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அப்போ ஓட்டிங்லாம் நாங்க போறது எதுக்கு? அப்போ எங்களை எதுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஓட்டு போட சொல்றது எல்லாம் உண்மைதான், ஓட்டிங் பேசிஸ்ல எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா நடுவில் இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட் பேசிஸ்ல எல்லாம் அவங்களுக்கு தோணும் போது எடுத்துருவாங்க. ஏன்னா திவாகர் பேசின பேச்சுக்கள் சில இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சில விஷயங்கள் வந்து சரியில்லை, கான்ட்ரவர்சியா போது, அதனால திவாகர் தூக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓட் போறது எல்லாம் சும்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வாரமும் இதை பண்ண மாட்டாங்க, சில வாரம் கம்பல்சரி பண்ணுவாங்க. அதுக்கான மெயினான காரணம் என்னன்னா கேமோட டைரக்ஷன் வந்து மாத்துறதுக்கு. இப்போ திவாகர் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சப்போர்ட் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் கானா வினோத்துக்கு, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு வந்து சமையான ஒரு சப்போர்ட் இருக்கு, மக்கள் அவர் எந்திரிச்சாலே கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்குன்ற ஒரு பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு இந்த கண்டஸ்டன்ட் மத்தியில. சோ அப்படி இருக்கும்போது இந்த பிம்பம் பாத்தீங்கன்னா இப்ப சுக்கு சுக்கா நொறுங்கி இருக்கும். அதாவது திவாகர் என்னடா இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, திவாகர் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டாரு, சோ அப்ப மக்கள் ஓட்டு போடலனா அப்ப என்ன நடக்குது? அப்போ ஒரு வாரத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா திவாகரோட பிராக்டிகலா பார்த்தாலே அவருக்கு ஓட்டு அப்படிதான் இருந்தது. முதல் வாரத்துல டாப்ல இருந்தாரு, அதுக்கடுத்து 5 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டம்க்கு வந்து மொத்தமாக வெளியே போறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஸோ நம்மளும் கொஞ்சம் அவேராக இருக்கணும், கேமில் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காகவும் சேனல் இதை பண்ணியிருக்கலாம். அதாவது 2 ரீசனுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகரோட அவர் பண்ணுற அட்ராசிட்டிஸ், உள்ள வந்து பேசுகிற விஷயங்கள், அவர் பண்ணுற சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்றதுனால தூக்கியிருக்காங்க. இன்னொரு காரணம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வேறு மேட்டரும் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஓட் பேசிஸ் பார்க்காம அவங்களுக்கு தூக்கணும்னு நினைக்கிற கண்டஸ்டண்டை தூக்கிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் கூட தூக்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த ரம்யா சுபிக்ஷாவெல்லாம் ஏன் விட்றீங்க? கூட ஏதாவது ஒரு டிக்கெட்டை வந்து போட்டு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு பேக்கப்பில் வைக்கிறாங்கன்னு தெரியலங்க. இந்த 3 கண்டஸ்டன்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப 3 பேர் வந்து சும்மா தண்டத்துக்குன்னு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ, இன்னொன்று வந்து சுபிக்ஷா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கெமி. ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஏதாவது லைவ்ல 1-2 ஃப்ரேமில் மட்டும்தான் வருவாங்களே தவிர மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே 1 hour எபிசோடில் அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு நடக்கிற ஒரு கண்டென்ட்டில் அவங்க இன்வால்வ் ஆகிற மாதிரியோ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ராஜாங்க டாஸ்க்லேயே சரி, ரம்யா ஜோ எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, கெமி எங்கே மறைஞ்சிட்டு இருந்தாங்கன்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்றதுக்கோசம் இந்த சீசன் ஆடல. இந்த சீசனை மட்டும் தான் பார்த்தா இன்னும் புதுசாக இருக்குது. ஏன்னா டைட்டில் அடிக்கணும் அப்படின்றதுக்கோசம் ஆடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாளை கடத்தணும், அதிகமாக நாளை கடத்தினா நம்மளுக்கு அதுக்கேற்ற பேமெண்ட் வரும், ஸோ அதுக்கோசம் மட்டும் ஆடினா போதும் அப்படின்ற மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங்காகவும் ரொம்ப மொக்கையாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெறுக்கிற மாதிரியும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் கப் அடிக்கணும், நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும்ல. அது வந்து இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா தன்னோட பேரை வந்து நல்லா வச்சுக்கணும், நம்ம வந்து நல்லவன் காமிச்சிக்கணும், எல்லாம் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு. திவாகர் நடிப்பு இருக்கான், அவன் தான் ஒரு சைடில் திவாகர், ஆனால் திவாகரை விட இவனுக்கு தான் அதிகமாக நடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் நடிப்பாக இருக்க தொல்லையும் இல்லை. ஸோ தயவு செஞ்சாவது இந்த நடிப்பை இதுக்கப்புறம் திவாகர் போனோன்னு ஒரு பயம் கிரியேட் ஆகும்ல, அந்த பயத்திலேயாவது எல்லாம் அந்த நடிப்பு அதெல்லாம் தூக்கி போட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா விளையாடுங்க. ஏன்னா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து போயிடுச்சு, திவாகர்ன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் போயிடுச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒத்துக்கணுங்க, நிறைய ஃபன்னும் அந்த ஆள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அதாவது ஒரு டாஸ்க் வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு ஆள் இல்லைல்ல. ஸோ அப்போ டாஸ்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க டாஸ்க்கு கெடுக்கிறதுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி. சோ விஜய் சேதுபதி என்ன பண்ணணும், ஒன்னு பார்வதியும் தூக்கணும், அப்படி இல்லனா பார்வதிக்கு பயங்கரமா இன்னைக்கு ரோஸ்ட் கொடுத்தாருல, அதே மாதிரி பயங்கரமான ரோஸ்ட் கொடுத்து அவங்களையும் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் ஒருங்கா கேம் விளையாடுற மாதிரி அவங்கள ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ரோஸ்ட் இருக்குல்ல, பார்வதிக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்க மாதிரி நம்ம ப்ரோமோல பார்த்திருப்போம். ஆனா அதை விட ஹெவி ரோஸ்ட் யாருக்கு தெரியுமா இருக்கு, நம்ம விஜய் சபரிக்கு தான் இருக்கு. நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா ப்ரோமோல அந்த அளவுக்கு காமிக்கலையே ப்ரோ அப்படின்ற மாதிரி. அந்த ஏவி குறும்படம் போட சொல்றாரு, குறும்படம் ஒன்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சபரியை போட்டு கிளிச்சிருக்காரு. ஏன்னா அட்டாக்
பண்ணதுக்கோசம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோமோல காமிக்கல, எபிசோடில் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சபரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற அடியில் மூஞ்சி கிஞ்சிலாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரியும் சரி கனியும் சரி. இதில் வர சில பேர் வந்து கனியக்கா நீங்கள் இந்த சீசன் வந்துடக்கூடாதுக்கா, போன சீசன் வந்துருங்கக்கா அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன் வந்திருந்தாலும் கனியக்கா இதுதான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க நேச்சுரலாகவே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அன்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கேமுக்குள்ள ஒரு ஃபேவரட்டிசம் கிரியேட் பண்ணுறாங்க. அதனால அவங்க இந்த சீசன் இல்லை எந்த சீசன் வந்தாலும் இதே கும்மாங்குத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் கனி பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவு கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த போன வாரத்தை பார்த்த வரைக்கும் ஓகே, அது லாஸ்ட் 2 நாளை பார்த்த வரைக்கும் அவங்க வந்து பார்வதியை திருப்பி வேணும்னே அட்டாக் பண்ணதாகட்டும், இந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, ஓகே கனி வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டாங்க, அவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அது வரைக்கும் கனி இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்போ திருப்பி அடிக்கணும் கேமில் நம்மளும் ஆடணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அப்பயே நான் நினைச்சேன் ஓகே இவங்க இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா பார்வதி எப்படி ஒரு கேம் ஆடுறாங்களோ அதே மாதிரி எல்லாருமே கேம் ஆடணும். அது நல்ல விதமாக கெட்ட விதமாக ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆனால் கேம் ஆடணும். இந்த கேம் ஆடாமல் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா ஒப்பேத்திக்கிட்டு ஊரே மாற்றிக்கிட்டு சுற்றுறாங்களே, அந்த அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு ஒன்லி பேமெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ். ஸோ ஒவ்வொரு நாளையும் கடத்தினா மட்டும் போதும் அப்படின்றதுல தான் மெயினாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. விஜய் சேதுபதி போன வாரம் இந்த கேள்வி கேட்டார்ல, கேட்டுட்டு எல்லாம் அரோரான்னு சொன்னாங்க. ஆனால் கெமி ரம்யா ஜோவெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோராவோட பயங்கர ஃபோக்கஸ்டாக வந்து நாளை கடத்தது இப்போதைக்கு பார்க்கும்போது, ஏன்னா அரோரா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ரம்யா ஜோ, சுபிக்ஷா, கெமி இவங்களாம் தான் இருக்காங்க. இந்த சுபிக்ஷாலாம் நல்லா ஆடலாம், அதாவது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, பேசுகிற திறமை இருக்குது. ஆனால் ஏன் அந்த பொண்ணுலாம் பண்ண மாட்டேன்னு தெரியல. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ திவாகருக்கு நடந்தது, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மேபி டபுள் எக்ஷன் வச்சு 2 பேர் தூக்கலாம். ஓகேங்களா, அடுத்த வாரமாவது ஓட் பேசிஸில் போவாங்க அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் ஓட் பேசிஸில் போனாங்கன்னா 2 பேரும் ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வம்பு கேங் வந்து நீங்கள் லைவ்ல இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த அன்பு கேங்கில் இருக்க எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வரணும், ஸோ யாருமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் போட்டாங்க. அப்படின்னும் போது எனக்கு முக்கால்வாசி பேர் அப்போ நாமினேஷன் வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த ஓட் பேசிஸில் எடுத்தால் டபுள் எலெக்ஷன் வச்சு அப்பயாவது தூக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த வேஸ்ட் பீஸுங்கெலாம் தூக்குனா தான் சீசன் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தூக்கிட்டு உங்களால் முடியல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஒரு 2-3 பேர் இறக்குங்க, ஒரு 2-3 பேர் இறக்கி ஷோவை கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போங்க. இந்த சீசன் 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பிக்கப் ஆகலை, மக்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணல, எடுபடலை. அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட். ஸோ கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல அவங்க பண்ண தப்பு. அதனால இந்த வேஸ்ட் கண்டஸ்டன்ட்லாம் முதல்ல அடிச்சு பத்தி விட்டு நீங்க பண்ண தப்பை முதல்ல உணருங்க. திவாகர் மட்டும் தப்பு கிடையாது, அதாவது திவாகர் தப்பு தான், திவாகரை சூஸ் பண்ணது உங்க பெரிய தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, அதுதான் ஒரு தப்பை சரி பண்ணிட்டீங்களே. இப்போ இருக்கிற மிச்ச தப்புங்களையும் அப்படியே கையோட கையா சரி பண்ணி இந்த ஷோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சு தெரியுமா, அப்படியே லைவையும் பார்க்க முடியல, 1 hour ஷோவையும் பார்க்க முடியல. என்னடா இது பிக் பாஸ் இவ்வளோ மட்டமா போகுது. அதாவது 30 நாளுக்கு அப்புறமே பிக் பாஸ் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரு எப்பவுமே. ஸோ அந்த 30 நாளுக்கு அப்புறமா ஓரளவுக்கு எங்கேஜிங்காக போக ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 41வது நாள், இன்னைக்கு 50 நாள் கிட்ட டச் ஆக போகுது இன்னும் ஒரு 10 நாளில். ஸோ அப்படின்னும் போது இந்த ஸ்டேஜ்லையும் பிக் பாஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன சீசனில் நம்ம சேனலில் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இல்லை ப்ரோ நான் வந்து பார்க்கறது இல்லை, இந்த வாட்டி சீசனே பார்க்கறதில்ல, ரிவ்யூ மட்டும் தான் அடிக்கடி பார்ப்பேன், மற்றபடி இந்த சீசன் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் விட்டாங்க பாருங்க, முதல்ல அதுலேருந்து வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் வெறுத்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ திவாகரை தூக்கிட்டீங்க, இதுவே ஒரு மாதிரி மக்கள் ஓட்டு அடிப்படை இல்லாமல் தான் தூக்கிருக்கீங்க. ஆனால் ஓகே திவாகரை தூக்கணும் அப்படின்றத நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம், தூக்கிட்டீங்க. அதே மாதிரி ஓட்டு இருக்கோ இல்லையோ இந்த வேஸ்ட் பேசுங்க. கெமியெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க, எப்படி இருந்தாலும் சுபிக்ஷாவும் வருவாங்க, ரம்யாவும் வருவாங்க. ஸோ இதில் 2 பேர் இல்லை 3 பேர் எத்தனை பேர் தூக்கணுமோ தூக்கிட்டு புதுசாக ஒரு 2 பேர் இறக்குங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாராவது ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லைங்க. ஸோ அதனால டைட்டில் வின்னர் ஆகிற மாதிரி யாராவது ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட்டை திருப்பி உள்ள விடுங்க. ஏன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் தேடுற மாதிரி தெரியல. இனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த இதில் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் இவர் டைட்டில் வின்னர் அடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யார் தோணுது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொன்று ரம்யா ஜோ, அவங்களுக்கு இவ்வளோ லக்கு ஒன்று அமையுது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக அமைதா இல்லை உண்மையிலே ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு உழுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.